ஒரு வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரிச்சும் எப்படி வெற்றிகளை கொடுத்து உழைப்பு ஒன்றுதான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுஷ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத மிகப்பெரிய புரட்சி தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் நீங்களே, ஏற்பன ஐயா நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா, எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமாறிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினைச்சேன் பேசிட்டோட நம்பியெல்லாம் இருந்தேன். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கீங்க, மறக்க மாட்டீங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சியும் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுறதில்ல. தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்புல காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளா இருந்தா, கிழவனா இருந்தா 10-12 வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா, இல்லை கொஞ்சம் 5 நாள் சென்று நினைச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவோம். கட்ட 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 பேச்சு துணைக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற போது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்துறாங்க. ஸோ அது இளம் பிராயத்திலே எனக்கு ஒரு கருத்து. அதனாலதான் வாய் திறந்தா பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அதுதான் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபுசாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்ப உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அதை நம்ப தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புரிதலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற போதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையோட மிச்சம் உச்சம் எல்லாமே சப்தகிரிதான். அது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கிறது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சப்தகிரி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டுல போன தனியா சந்தோஷம் உணர்த்தணும். அதை விட்டுதான் வீட்டை மிரட்டிக்கிட்டே இருக்கேன். ஏய் என் தம்பி இருக்கான், ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு கால் வாழப்பாங்க. என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காபி? ஓ, அப்ப தம்பி சமுத்திரக்கணி போன போட்டு வேண்டியதான். வேற வழி இல்ல, ஒரு பிள்ளைய வச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப அப்ப மோதிக்கலாம் தனியா ஆத்தாடி விட்டு அங்கே போயிருவாரு. சோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் நடிப்பா? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போறவர்களிட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது, அன்னைக்கு சம்பந்தி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு படம் பார்த்தாங்க சார், ராசாரி வினோதய சித்தம். ஓ, அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டே என்று சொல்லிட்டாரு. வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால்
நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. சோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படலாம் மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அவையான ஒரு படத்தை வினோதை சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்தது பிறகுதான் எல்லா நேரத்திலையும் இவங்க பசிக்கு அடுத்தபடியே சமைச்சு கொண்டு வருவாங்களா? இப்ப கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு அந்த உணவை யாருக்கு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள். உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்றோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்கப்பார்கள். நம்ம சந்தோஷமா இருந்தோம், எப்ப சந்தோஷமா இருந்தோம் உருவானு யாருக்கு தெரியும்? நான் எதிர்பார்த்து வளர்த்தேன், எதிர்பார்த்து இருக்கிற வளர்க்குற எதுக்கு எதிர்பார்த்து யாருடைய பெத்துக்க வளர்த்த எதிர்பார்ப்பு சொல்லிருப்பாங்க. 10 மாசம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருக்கோம். என்ன 10 மாசம் உள்ளுக்குள்ள வரை இருட்டு, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, கரண்ட் கொடுக்க பெஞ்ச் இல்ல, பேச்சு துடைக்க ஆள் இல்ல, அதை கூட நகைச்சுவை பண்ணிருப்போம். அதே போல இந்த உலகத்துல எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலயோ 70 வயசுலயோ 80 வயசுலயோ கண் மூடுகிற போது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது, அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ நடா இந்த ஆள் போனா எங்க இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ இந்த பொண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்துலதான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறோம், எல்லா தொழிலும் நாங்க கம்பெனி ஏழை நம்ம சரியான ஆளியா சூப்பரியா நிறைய 95% உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில சொல்லாம அது என்னை பார்த்த கூட சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமிச்சு ஆச்சு எடுக்க போற தம்பி சுரேஷ் பார்த்துச்சு, அதே புகழ வாங்கின ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினைச்சுட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், அம்மா ஒத்துக்க மாட்டேன்ட்டா, அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நினைக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் மூஞ்சி கோழிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற போது அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டா நடிக்க போறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை, இல்லப்பா டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம், சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன் இருக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னிட தனித்தன்மை என்ன இருக்கு, அது தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். அந்த வகையில சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்துல அம்மா அப்பா டைரக்டர் அப்ப ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்ப தனித்தன்மை பொறுப்புவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்க ஒத்துக்க மாட்டேங்க தம்பி, ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்ல. அப்ப எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க அப்பா சொல்ல கேட்பாங்க. அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆகியிருக்காப்பா. ஆமா, எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாலும் என்ன செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், வாழ்க்கையை நாங்கள் 2 நேரம் கடந்திருப்போம். எவ்வளவு உயரத்துக்கு பாருங்க ஒன்று இருக்க வேலை சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனே சொல்லிட்டான், நான் சொல்லாம இருந்ததுதான் சங்கட்டம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனைவருக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமா, மீண்டும் நான் சொன்னால் செயற்கையா இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளவு நேரம் சிரிச்சாங்க பாருங்க, முகம் நல்லா இருக்கு. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமா, எனக்கு வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமே அவதான். எங்க அம்மா இல்லை, எங்க அப்பா இல்லை, என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அது சொல்றேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணாங்க. இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்ற போது அப்புறம் மோபதிக்காக தான் மகனுக்காக தந்தைய தாய். அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை, ஜஸ்ட் ஒரு
கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமா, அது வந்திருக்கு. என் மருமகன் மேல உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். ஹோட்டல் லாக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள் எங்க குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமா, அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னைக்கு பல வருடங்களாக பார்த்திருக்கிறீங்க. இது அன்பு தம்பி சமைச்சிருக்கிறீங்க. 5:30 மணி பிளைட் முடிச்சு புள்ள ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப மேல சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம். அது நல்லதாவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறைய இருக்கிறது. இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்பதான் மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு இருக்கிற போது நிச்சயமா அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக விழதான், எவனுக்கு எப்ப எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ள இருந்துச்சு. இப்ப ஒரு அற்புதமான தருணத்துல கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடியும் எங்க ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டு இருந்தால் நிறைய மேடைகள் இருக்கு, அங்க பேச போறோம். சேனல்ல விடாது. அதனால யாராவது விட்டுதான் பண்ணிக்கப்பா போன் போட்டு அழுகாதீங்கிறேன். அப்புறம் என்னையே ஒரு நாயனாக ஒத்துக்கிட்டு பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களா இருக்கா? ஐயோ இல்ல, சினிமா அப்படி இல்லை. இப்ப அது அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் உள்வாங்கிக்கிறது. பெர்ஃபார்ம் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பிரிவு, ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது உள்ள நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நினைத்தேன். அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஷ்ல, ராஜா இங்கே கிளிகள் இங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் வச்சு கொஞ்சம் பறந்தாங்க தெரியுது. சோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே